நான் இனிஷியலாக டாக்டர் கிட்ட வந்தது வந்துட்டு ஆக்சுவலி கட் இஷ்யூ அண்ட் எனக்கு நேசலில் ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு, ப்ரீதிங் இஷ்யூ மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ப்ளஸ் ஐ ஹேட் அ ப்ராப்ளம் நியர் மை லெக் அண்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் போயிட்டு அங்கே ஐ ஹேட் சம் இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்துட்டு சப்சைட் ஆகவே இல்லை. ஃபார் அரவுண்ட் 6-8 months கிட்ட எனக்கு சப்சைட் ஆகலை. ஸோ இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 weeks எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. ஐ வாஸ் ஹேவிங் கோல்ட் ஃபார் அரவுண்ட் 8 months. ஸோ அந்த கோல்டு வந்துட்டு எனக்கு உடனே சரியாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு கட் இஷ்யூஸ் எல்லாமே இட் வாஸ் ஃபைன். ஸோ இவர் சொல்லி கொடுத்த சில எக்ஸசைசஸ் சிலதெல்லாம் மட்டும் நான் பீரியாடிக்கலாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் ஐ ஹாவ் நோ பிக் இஷ்யூஸ் ஃபார் நவ். எனக்கு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ரெஃபரிங் ஹிம் டு ஸோ மெனி பீப்புள் விச் ஹெல்ப். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க யூஎஸ்லேருந்து. ஸோ அவங்க வந்துட்டு இவர்கிட்ட ஒரு 3 sittings இருந்தாங்க. she even thanked me. ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு இயர்ஸ் 5-6 years அவங்களுக்கு அந்த பேக் பெயின் இருந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்துட்டு she is like totally out of it. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஷார்ட் டைம் வெறும் 4 சிட்டிங் தான் வந்தாங்க. she couldn't come after that. அப்புறம் சார் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சில சேஞ்சஸ்க்கு கேட்டிருந்தோம். அந்த ஹீல் எடுக்கிறது அதெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஷீ இஸ் நவ் டோட்டலி ஃபைன். த சேம் வே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இஸ் அ கிரிக்கெட்டர். ஸோ ஹீ ஹேட் சம் பேக் பெயின் இஷ்யூஸ் and all இருந்துச்சு. ஸோ நவ் ஹீ இஸ் ஃபைன். ஸோ when he is playing also it is fine. ஸோ அவங்களுமே ரொட்டீனா வந்துட்டு கிரிக்கெட் பண்ணும்போது ஃபார் ஷூர் அந்த எக்ஸசைஸ் இவர் சொல்லி கொடுத்தது என்னென்ன பண்ண சொன்னாரோ அதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் we are following. For now when we are following we are feeling very good. So அது வரைக்கும் it is totally fine. And without medicines ன்றனால I would suggest people யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. At least if you find a difference probably you will come back. I keep coming back. எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க இங்க போங்க வேற எங்கேயும் டேப்லெட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஸோ திஸ் டைம் ஐ கம் வித் மை சிஸ்டர். ஸோ என் அக்காவுக்கு சில இஷ்யூஸ். ஸோ ஐ வாண்டட் டு கம் ஹியர் வித் ஹர். ஸோ அவ்வளோதான். டாக்டர் பற்றி சொல்லணும்னா he is very friendly and you can feel comfortable at home. என்ன வேணா கேட்டுக்கலாம், என்ன வேணா டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ ஐ கீப் ஆஸ்கிங் him every doubts that I have. சின்ன குழந்தைக்கு இருக்கிறதுலேருந்து பெரியவங்களுக்கு இருக்கிறதுலேருந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் him. ஸோ he gives a proper response to us. So I am happy with his the way he takes people. அந்த ஒரு பேஷன்ஸ் அவர் கேரி பண்ற விதம் எனக்கு ஆக்சுவலி வெரி ரேர் டு see such doctors I feel. So இல்ல மேம், அந்த ப்ராப்ளம் இதனால தான் வந்ததுன்னு தெரிஞ்சாதான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ஒரு அலர்ஜி வந்து எப்படி எக்ஸசைஸ் சரியா போகும்னு சொல்லுவாங்க. நானுமே ஃபர்ஸ்ட் நம்பல. when you did நான் என்னடா இது பண்ணா சரியாகுமா அப்படிதான் நினைச்சேன். இதை மாத்தினா அது சரியாகுமா, பேக் போன் ஸ்பைனை சரி பண்ணா மிச்ச இஷ்யூ சரியாகும் நான் நம்பவே இல்லை. கண்டிப்பா நான் ஆட்டோ கண்ணாடி திருப்புற மாதிரி தான் யோசிச்சேன். பட் when I started feeling the difference எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லயே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் போகும்போது ஐ ஃபெல்ட் ஓகே ஃபைன் திஸ் ஒர்க்ஸ், இது நிஜமாலே ஒர்க் ஆகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் நிறைய கூகுள் பண்ணேன், நிறைய படிச்சேன். தட் அண்ட் ஆல் ஐ டிட். பட் இனிஷியலா வந்துட்டு நானுமே இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு யோசிச்சேன். பட் ஐ வாண்டட் டு ட்ரை, கிவ் இட் அ ட்ரை. ஏன்னா நான் எல்லா டாக்டர்ஸும் ட்ரை பண்ணேன், கார்டியாலஜிஸ்ட் எல்லாருக்கும் போனேன். எனக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. ENT கூட போனேன். ஐ ஈவன் விசிட்டட் an ENT. ஏன்னா இன்னும் மூக்கு கிட்ட இந்த இடம் அடைச்சா மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் போனேன். அங்கேயும் சரியால. ஃபைனலி எனக்கு இங்கதான் சரியாச்சு. and now I am fine. இப்ப ரொம்ப எனக்கு என்னைக்கோ ஒரு நாள் ரொம்ப கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்குன்னா வாட் எவர் he used to give me a drop மாதிரி, நேச்சுரல் ட்ராப், ஒரு ட்ரீ ஆயில் மாதிரி, அது தண்ணியில போட்டு சுடு தண்ணி போட்டு குடிச்சேன்னா I will feel better immediately. So that itself is a good thing. Anything natural is totally fine. ஸோ நீங்க பண்ணதுல நான் ஃபர்ஸ்ட் நம்பல, வந்தோடனே சரியாமா நினைச்சது உண்மைதான். பட் ஆஃப்டர் தட் நான் கண்ணை மூடிட்டு சஜஸ்ட் பண்ணேன், ப்ளீஸ் கோ அண்ட் see him. ஆக்சுவலி யாரையுமே சஜஸ்ட் பண்ண மாட்டா. ஐ ஜெனரலி டோன்ட் சஜஸ்ட் டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எவ்ரி ஒன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கம்ஃபர்ட் லெவல். ஆனா நான் நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்க இருந்தோ எவ்ரி ஒன் ஃபெல்ட் பெட்டர். நான் எல்லாரையும் சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட ப்ளீஸ் கோ வித் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு கிவ் மெடிசன்ஸ் டு them. So I'm totally comfortable with the doctor. Thank you, ma'am. And his service. Okay. சரி மேம், பாருங்க இது ரெகுலரா இது பண்ணுங்க. Yes. இந்த ப்ராப்ளம் வராம இருக்கும். சரி. Okay. Thank you, ma'am. Thank you.